சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 6வது நேஷ்னல் லெவல் மேட்ச் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப வெகு சிறப்பாக நடக்குது. இதில் வந்து நிறைய மாநிலங்கள்லேருந்து கலந்துக்கிறாங்க, மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தொடுமுறை, ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, வாள்வீச்சு எல்லாமே பசங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் அதிக அளவில் கலந்துட்டு இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துட்டு காலையிலேருந்து வெற்றி கோப்பையை வந்து வென்றுட்டு இருக்காங்க. நிறைய மாஸ்டர்ஸ் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னா குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இது நிறைய இடத்துல ரீச் ஆகும் பொழுது தமிழக அரசுக்கிட்ட இருந்து இந்த சிலம்ப கலைக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வரவேற்பு வந்து எங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கான அடுத்த லெவல், அவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சராக ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணணும். ஏன்னா இது நம்முடைய பாரம்பரிய கலை, சிலம்ப கலை. இந்த கலையை வந்து நம்ம இன்னும் மேன்மேலும் கொண்டு போகணும். தற்காப்பு கலை இது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்ப கலை மூலமாக வந்து உடல் ஆரோக்கியமாகுது. சிலம்பம் சுற்றும் மாணவர்கள் வந்து கேன்சர் போன்ற நோய்களை கூட எதிர்த்து நிற்க முடியும்ன்றது வந்து இப்போ மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது ஆண்டாண்டு காலமாக நடத்திட்டு வரோம். இப்போ இது 6வது வருஷமா நடத்துகிறோம். இப்போ இந்த போட்டி வந்து சிறப்பான முறையில் நடக்குதுன்னா அது முழுக்க முழுக்க இங்கே இருக்க மாஸ்டர்ஸ் எஃபர்ட்டும் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட்டில் தான் நடக்குது. இது அரசு வந்து ஒரு சப்போர்ட்டா இந்த கலைக்கு இருந்து இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தமிழக அரசு நிச்சயமா உதவி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயம்புத்தூரில் வந்து சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தலைமையில் வந்து நேஷனல் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற இருக்குது. காலையிலேருந்து ஒரு 8 மணிலேருந்து மாலை சார்ந்த ஒரு 6 மணி வரைக்கும் நல்ல சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டாங்க. 4 வயசு முதல் 25 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள், மகளிர், ஆண்கள், பெண்கள் இருவரும் கலந்து கொண்டார்கள். இதில் ஒரு 11 வகையான விளையாட்டுகளை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, வாள்வீச்சு, ஒற்றைவாள், இரட்டைவாள், சுருள்வாள், வேல்கம்பு, மான்கொம்பு மற்றும் தொடுமுறை பயிற்சி வகுப்பு, தனித்திறமை போட்டி. இது ஆண்கள், பெண்கள் இருவரும் வந்து இந்த 11 வகையான போட்டிகளை கலந்துக்கிட்டார். இந்த சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் வந்து முகமது அன்சாரி சார் வந்து அவங்க தலைமையில் தான் அந்த அசோசியேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக வந்து நம்ம சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் ஜெனரல் செக்ரட்டரி தியாகு நாகராஜன் அவங்க தலைமையில் நம்ம இந்த தேசிய அளவிலான போட்டி நடைபெற்று இருக்கிறது. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த விளையாட்டை வந்து சிலம்ப விளையாட்டை வந்து தமிழக அரசு வந்து நமக்கு வந்து ரொம்ப முன்முறமாக இந்த கலைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்ம உதயநிதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அது இந்த கலைக்கு மென்மேலும் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எங்களை நான் அவங்க இருகரம் குத்தி அவங்கள வேண்டி நான் தெரிவிக்கிறேன். அதுபோக இந்த கலைகள் மூலியமாக என்ன அப்படின்ற பயன்கள் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு மனதைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய கலை. இது ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் பெண்கள் வந்து ஒரு அச்சமின்றி வந்து உலகமெங்கும் வந்து பயணிக்கக்கூடியது. அதனால் அந்த கலைகள் பெண்கள் வந்து நிறைய பேரை வந்து கலந்து ஆர்வமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நிறைய மாவட்டங்கள் வந்து மாஸ்டர்ஸ்கள் மாணவர்கள் வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த கலை வந்து இதை கரெக்டாக வந்து மென்மேலும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று கேட்டு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.